இறைவனை வணங்குறதுக்கு ரெண்டு காரணத்துக்காக இறைவனை வணங்குறாங்க. சில மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் விலகுவதற்கு அந்த படைத்த பரம்பொருள் ஏதாவது ஒரு வழியில உதவ மாட்டானான்னு சொல்லிட்டு வணங்க போறது ஒரு முறை. இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த உலகத்தை படைச்சா, என்ன ஏன் படைச்சா, நான் யாரும் தெரிந்து கொள்வதற்காக கடவுளை தேடக்கூடியது இரண்டாவது. இந்த கோவிலுக்கு போறவங்க எல்லாம் புலம்ப போற மாதிரி தான் எனக்கு தோணும். என்னோட கணவர் வந்து கேன்சர்ல பாதிப்படைஞ்சிட்டு இருக்காரு, எனக்கு வந்து எப்படியாவது என்னோட பிரச்சனை இருக்கு, நான் இதை பண்றேன் அதை பண்றேன். அப்போ அங்க போயிட்டு நீ ஏன் இப்படி பண்ற, உன் கடவுள் தான் பண்ணுவார்ல நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த நேரத்துல அதுதான் ஆறுது. இந்த நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? இறைவன் இந்த உலகத்தை படைச்சிருக்கான், அவனுக்கு எல்லாமே தெரியும், நான் தர்மத்தை பின்பற்றுகிறேன், அதனால நன்மை தான் நடக்குங்கிறது நம்பிக்கை. நான் எது பண்ணாலும் பரவாயில்ல, அவரு என்னை சரிப்படுத்திடுவாரு, நான்லாம் பாத்துக்குவேன், நான் எனக்கெல்லாம் எல்லாமே அவர் பண்ணிக்குவாரு. கொலை பண்ணிட்டு வரவனும் கடவுளை நம்புறது, இதெல்லாம் வந்து வழிபட ஆரம்பிக்கிறது. மாலை போட்டுட்டேன், தண்ணி அடிச்சு திருப்பி நான் போய் மாலை போடுறது, அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டு வந்து கோயிலில் உட்காந்துட்டு என்ன நான் வந்து ஒரு என்ன வந்து நீ காப்பாத்துன்னு கேட்கறதெல்லாம் மூட நம்பிக்கை நான் நினைக்கிறேன். கோயிலுக்கு போறது யாரு, கடவுளை பார்க்கறதுக்கு தான் போறோம். அதெல்லாம் ஆத்மார்த்த ரீதி போனான்னா ஆத்மார்த்த இல்லாம போனான், கடவுளை தான் பார்க்கணும். நான் எதற்காக உங்களை பார்க்க வந்தேன், இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க நல விசாரிக்கிறதுக்கு வந்தானா, நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வந்தேன். எஸ்வி ஆன்மீக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜயனா. இன்னைக்கு நம்ம கூட சாது பிரகதீஸ்வரர் இருக்காரு. வணக்கம் சார். நமோ நாராயணாமா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நலமா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ஒரு 2-3 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, கடைசியா இன்டர்வியூ கொடுத்துட்டு கிளம்பி போனேன் மலை. எல்லாம் நலமா? நலம் நலம். ஓகே, இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் யாரு? கடவுள் யாரு? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அதாவதுமா, இந்த உலகத்தை படைத்த உங்களையும் என்னையும் படைத்த மூலப்பொருளுக்கு பேரு கடவுள்னு பேரு. கடவுள் யாருன்னு கேட்டோன்னா, இப்போ நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்திற்கும் மூல கர்த்தா தான் கடவுள். ஓகே, இப்போ கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கேட்டு சலிச்சு போன ஒரு டைலாக், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றாங்க. அப்பயே நம்ம கோவிலுக்கு போறோம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கம்மா, நான் வந்து சலிச்சு போன விஷயம்னு நீங்க ஒன்று சொன்னீங்களா, அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். வேதங்கள்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து வேதங்கள்ல பதியப்பட்டதாக சொல்லப்படுவாங்க. வேதங்கள்லாம் ரிஷிகள் தொகுத்தது வேதங்கள் சொல்லப்படுது. அந்த ரிஷிகள் வந்து தியானத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரே ஒரு பொருள் தான் இருக்குங்கிறாங்க. என்ன பொருள் உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. நீங்க இங்க வந்து எந்த அந்த பூமியை பார்த்தாலும் சரி, இந்த சூரியனை பார்த்தாலும் சரி, பல சூரிய மண்டலங்களை பார்த்தாலும் சரி, அந்த சூரிய மண்டலத்துக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பூமிக்கு இடையில்பட்டு இருக்கக்கூடிய இடையிலையும் சரி, ஒரே ஒரு பொருள் தான் இருக்குங்கிறாங்க. என்ன பொருள்? இறைவன், கடவுள். இந்த உலகத்துல கடவுள்ங்கிற தவிர்த்து வேற ஒரு பொருள் இங்க இல்லை. அது பேரு பிரம்மம்னு சொல்றாங்க. அதாவது பிரம்மம் தான் இந்த உலகத்தை வியாபித்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல ஒரு பொருள் தான் இருக்கு, ரெண்டு பொருளுங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப இந்த ரெண்டு பொருள் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா. இப்போ உலகத்துல ஒரு பொருள் இருக்கிறதுன்னா அப்ப நான் எங்க இருக்கேன்? உலகத்துல தான் இருக்கீங்க. அப்ப நான்கிற இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த உலகத்துல இருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப இந்த நான்கிறத நாம் மாயால நானுன்னு ஒருத்தன் இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். உங்களுக்குள்ளேயும் அந்த பிரம்மம் தான் இருக்கு, இந்த உங்களுக்கு வெளியும் அந்த பிரம்மம் தான் இருக்கு, எனக்குள்ளேயும் அதுதான் இருக்கு, எனக்கு வெளியும் அதுதான் இருக்கு. அப்ப இந்த எனக்கு நான்கிறத நான் உருவாக்குனதுனால இந்த இடத்துல இடைவெளி இருப்பதாக நாமளே மாயை உருவாக்குறோம். இங்க கடவுள் மட்டும்தான் இருக்காரு, கடவுளை தவிர்த்து வேற ஒரு பொருள் இங்க இல்லை. அது பேரு பிரம்மம்னு சொல்றாங்க. சரிங்களாமா? சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து ஏன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால நம்ம இறைவனை ஒரே இடத்துல போய் எதற்காக நம்ம வணங்க போறோம் அப்படின்ட்டு சொல்றோம். இறைவனை வணங்குறதுக்கு ரெண்டு காரணத்துக்காக இறைவனை வணங்குறாங்க. சில மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் விலகுவதற்கு அந்த படைத்த பரம்பொருள் ஏதாவது ஒரு வழியில உதவ மாட்டானான்னு சொல்லிட்டு வணங்க போறது ஒரு முறை. இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த உலகத்தை படைச்சா, என்ன ஏன் படைச்சா, நான் யாரும் தெரிந்து கொள்வதற்காக கடவுளை தேடக்கூடியது இரண்டாவது. இவர்களை முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள் இப்படி நிறைய வகைப்படுத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போவோம். இந்த முதல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவர்களுக்கும் இரண்டாவது சொன்னவங்களுக்கும் கடவுளை தேடக்கூடியதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. இவர்களுடைய பார்வையில கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை செய்வாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். ஞானிகளுக்கு கடவுள் தான் எல்லாமா இருக்கும்போது அது நல்லது செஞ்சானா கெட்டது செஞ்சானாங்கிறதுனால தன்னை தேடுவதற்கான, தனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை தேடுவதற்கான வழிகள்ல அவங்க போயிடுறாங்க.
மனிதனுடைய புத்தி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய புலன்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை நம்ம முன்னாடி கொண்டு வைக்கிறோமோ அது அவர்களுடைய சிந்தனைகளுக்கு வரும். உதாரணத்துக்கு உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஜூஸ் பாட்டில் கொண்டு வைக்கிறீங்கன்னா, அதையே எப்போ குடிக்கலாம் தோணும். ஒரு பழங்கள் இருந்தால் அதை எப்போ சாப்பிடலாம் தோணும். அப்போ நம்ம புலன்களை பொறுத்த வரைக்கும் எதை பார்க்குறோமோ அந்த இடத்துக்கு அது தொடர்ந்து லயப்பட்டு அதற்கான சூழல்கள்லேயே பின்பற்றிட்டு போகும். இப்போ நம்ம வீட்டிலேயே தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லா வீட்டுக்குள்ளேயே நம்ம கடவுளை வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய மனம் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் பழக ஆரம்பிச்சு. இங்கே தானே இறைவன் இருக்கு, அந்த இடத்துல தானே இருக்கு. அப்போ நம்மளுடைய மனம் ஒருநிலை ஆகுவதற்கு சிரமப்படுங்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு தலம்ங்கிற ஒரு தலத்தை உருவாக்கி அங்கு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை பரம்பொருளை வணங்குறதுக்காக உருவாக்கணும். இப்போ பெரும்பாலும் இந்த கோவிலுக்கு போறவங்க எல்லாருமே ஆத்மார்த்தமா இறைவனை நோக்கி தான் போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுமா, கோவிலுக்கு போறவங்க அவரை பார்க்கறதுக்கு தான் போறாங்க, அதுல வேற எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதற்காக போறாங்கிறத தான் கேள்வி. நம்ம கோவிலுக்கு போறது யாரு, கடவுளை பார்க்கறதுக்கு தான் போறோம். அதுல ஆத்மார்த்த ரீதி போனான்னா ஆத்மார்த்த இல்லாம போனான், கடவுளை தான் பார்க்கணும். ஆனா எதற்காக போறோம்? நான் உங்களை பார்க்க வரேன், நான் எதற்காக உங்களை பார்க்க வந்தேன்? இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்க நல விசாரிக்கிறதுக்கு வந்தானா, நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வந்தானா? ஸோ இதில் தான் வந்து மாறுபாடுகள் இருக்க தவிர கடவுளை பார்க்கறதுக்கு போனால் கடவுளை மட்டும்தான் பார்ப்போம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போறவங்க எல்லாம் புலம்ப போற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்களோட அதாவது அட்லீஸ்ட் வீட்டில் புலம்புனது பத்தாதுன்னு கோவிலில் போயும் புலம்புவாங்க. எனக்கு குடும்ப கஷ்டம், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை செய்யுங்க. அதுல வேற ஒரு படி மேல போய் கடவுளை வந்து சேட்டுக்கடை வியாபாரி ஆக்கிடுவாங்க. எனக்கு இது பண்ணினா நான் உனக்கு இது நேர்த்தி கடன் தரேன், எனக்கு இதை செஞ்சினா நான் இந்த கோவிலுக்கு வந்து மொட்டை போடுறேன். கடவுள் என்ன கூலிக்கு மாரடிக்கிறவரா? நல்ல கேள்விமா. ஒரு விஷயம் உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, நல்ல திடகாத்திரமா நம்ம இருக்கிறோம். திடீர்னு என்னுடைய உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்து நான் மருத்துவமனையில படுத்துட்டேன். மருத்துவர்கள் சொல்கிறாங்க இவர் இத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பார், ஒரு இதை வந்து கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நான் மருத்துவர்கிட்ட என்னை காப்பாற்றுக்குன்னு என்னோட உறவினர்கள் எல்லாருமே வந்து கெஞ்சி பார்க்குறாங்க. உறவினர் என்ன சொல்ற, கடவுளை என்னால் முடிந்ததை நான் பார்க்குறேன், இதுக்கு மேலே எனக்கு தெரியாதுன்னு அவர் கைவிரிக்கிறார். என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். அப்போது இந்த மனிதர்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதையே தாண்டி இந்த உலகத்தை படைத்த பரம்பொருள் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவிட மாட்டாரா? இப்போ நம்ம வந்து ஒரு சிஎம் இருக்காரு, அவர்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை கொண்டு போகிறோம். வார்டு கவுன்சிலர் இருக்காரு, அவரோட வார்டு கோரிக்கை கொண்டு போய் எதுக்காக கொண்டு போகிறோம்? என் பிரச்சனை, என் வீட்டில் தண்ணி வரல, அதை கொஞ்சம் நீங்கள் தீர்த்து கொடுக்க மாட்டீங்களாங்கிறக்க தானே அவரை பார்க்க போகிறோம். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, கணவனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கலாம், மாமியாரால் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா கணவனுக்கு மனைவியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அவனுக்கு வேற வழி இல்லை. அப்போ இந்த படைத்த பரம்பொருளை என்ன படைத்தல நீ, அப்போ அவர்கிட்ட போய் கேட்கறதுல என்னமா தவறு இருக்கு? அப்போ அவர்கிட்ட தான் புலம்பி, அவனை வேற யார்கிட்ட புலம்ப முடியும்? இப்போ உங்ககிட்ட வந்து நான் புலம்ப முடியாது, நீங்க என்ன படைக்கல, இந்த ப்ராடக்ட்டை நீங்க மேனுஃபேக்சர் பண்ணல, நான் மேனுஃபேக்சர் பண்றவர்கிட்ட போய் கேட்கிறேன். ஏன் நான் வந்து இப்படி எனக்கு இப்படி சூழல் இருக்கு, இதை வந்து சரிப்படுத்தி, நீ தானே ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண, இந்த உடம்பை நீ மேனுஃபேக்சர் பண்ண, இதை சரிப்படுத்தி கொடு. ஸோ அதுங்க கேட்கறதுல என்னமா தவறு இருக்கு? ஆனா புலம்பல் நிறைந்த இடமா தான் சார் கோவில். எந்த இடத்துல தான்மா புலம்பல் இல்லை? எந்த இடத்துல புலம்பல? இப்போ மனநோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சரி என்னோட கஷ்டம் இருக்குது, மனசால் பாதிப்படைஞ்சிருக்கிறேன், மருத்துவர்கிட்ட போனால் என்ன ஆகுது, தூக்குறதுக்கு மாத்திரையை கொடுத்துட்றாங்க, இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறாங்க. அவங்க கொஞ்ச நேரம் நம்ம பிரச்சனையை கேட்பாங்க, அதுக்கு போன இவன் பிரச்சனை எதுக்கு கேட்டுட்டு இருக்கு, அடுத்தாப்பா வேண்டு வாடான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுறாங்க. அப்போ வேற யார்கிட்ட தான் புலம்புறது? படைத்த பரம்பொருள்கிட்ட புலம்புறதுல என்ன தவறு இருக்கு? வேற வழி இல்லை. இந்த உலகத்தில் வேற யார் போகிறோம்? இப்போ காசு இல்லாமல், பணம் இல்லாமல், எதுவுமே. இப்போ ஒரு மருத்துவரை பார்க்கறதுக்கு நம்மளோட துன்பத்தை கொண்டு போய், மனநலத்தில் பாதிப்பட துன்பத்தை கொண்டு போய் சொல்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபான்னு பணம் கேட்குறாங்க. நான் இங்கே தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலையோ, தெருவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சர்ச்சிலையோ கூட உட்காந்துட்டு முட்டை போட்டு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடலாம்ல. அவர்கிட்ட புலம்பலாம், அவர் என்ன காசு பிடுங்க போறது இல்லை. ஐயருங்க தான் பிடுங்குறாங்க, போதகர் தான் பிடுங்கலாம், ஆனால் கடவுள் என்கிட்ட இருந்து பிடுங்க மாட்டார்ல. அப்போ மனிதன் தன்னுடைய துக்கத்தை படைத்த பரம்பொருளை கேட்கறதுல என்ன தவறு இருக்கு, புலம்புறதுல என்ன தவறு இருக்கு? நம்பிக்கைக்கும் இறைவனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நல்ல ஒரு வித்தியாசமான கேள்வி. என்னோட மூளைக்கு ரெண்டுமே வித்தியாசமான ஒரு கேள்வி. அதாவதுமா, ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய தர்மத்தை நான் சரியான முறையில் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன். அப்படி கடைபிடிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த தர்மத்தின் மேல நம்பிக்கை அதிகமாகுது. என்னோட வாழ்வியல்ல நான் தர்மத்தை மட்டும்தான் கடைபிடிக்கிறேன், எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு அவன் நினைக்கிறான். ஸோ அந்த தர்மத்தின் பதிலாக அவன் நம்பிக்கை அவன் அதிகமாக வைக்கிறான். அதனால அது நன்மை தான் நடக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு வைராக்கியம் வரும். இறைவனுடைய இதுங்கிறது அது வேறப்பட்டதுமா. ஸோ அதை வந்து என்ன நினைக்கிறான், நான் தர்மத்தை பின்பற்றுறேன், இறைவன் எனக்கு சரியான பாதை காட்டுறான் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ கோவிலுக்கு போகிறோம், உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறான்னு,
கோவில்ல போய் புலம்புறது, எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு சம்பளம் இல்லை, பொண்ணு வந்து இவ்வளவு கேக்குது, பொண்ணு இவ்வளவு எதிர்பார்க்குது, இப்படிதான் ஒரு மனிதனோட ஒரு கோணம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எனக்கு வந்து சொந்த வீட்டுக்காரன் தான் மாப்பிள்ளையா வரணும், இவ்வளவு சம்பாதிக்கணும். சார் யாருமே வந்து ஒரு நம்பிக்கையா போய் ஒரு கடவுள் முன்னாடி, இது எந்த கடவுளா வேணா இருக்கட்டுமே, எனக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கணும்னு ஏன் ஒரு நம்பிக்கையா வேண்ட மாட்டாங்க? உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்கம்மா, இப்ப இன்டர்வியூ எடுக்கிற உங்களே மாதிரி மன தைரியத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இருந்துருவாங்களா? இல்ல. புலம்புறவங்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டா எல்லாருமே புலம்ப மாட்டாங்க. இங்க வந்து மன தைரியம் கொஞ்சம் குறைந்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து தான் இறைவன் கிட்ட போறவங்க. சிலவங்களுக்கு என்னன்னா கடவுளுக்கு தெரியும், பாத்துக்கலாம், அவன் யாராவது எனக்காக வந்து உருவாக்கி வச்சிருப்பான், அவன் தான் என்ன வந்து தாலி கட்ட போறான்னு அவன் நினைப்பான். இன்னொருத்தன் வந்து என்ன நினைப்பான், அவனுக்கான பொண்ணு அங்க எங்கேயாவது பிறந்திருக்கான் அவன் நினைக்கிறான். இவன் வந்து என்ன நினைப்பானா, இல்ல எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கும் போது அங்க போய் புலம்பதான் செய்யும். இப்போ இங்க இடத்துல மனம் தைரியமா இருக்கிறவங்களுடைய நிலையும் குடும்ப சூழல்னால சில மனிதர்களுக்கு அவர்களுக்கு வேறுபட்ட நிலையும் ரெண்டு பேருக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து பள்ளிக்கூடத்தை, இப்போ நீங்க வந்து ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிறீங்க, மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்காக என்ன பண்றீங்க, தினமும் வந்து அந்த சப்ஜெக்டை தொடர்ந்து நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய மனநிலை அது ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும், அப்பதான் நான் பரீட்சையில பாஸ் ஆக முடியும், அப்பதான் நான் வந்து ஒரு மருத்துவமனையில என்னோட சேவைகளை செய்ய முடியுங்கிறதுக்காக தொடர்ந்து அந்த விஷயத்தையே நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. சில மனிதர்கள் அதே மாதிரி இறைவன் கிட்ட நம்ம தொடர்ந்து நம்ம சொல்வதனால அந்த அவங்களுடைய கவனம் ஒரு நிலையாகும் போது அது தானா நடப்பதாக அவர்கள் பாவித்து அந்த மாதிரி போகக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. நான் என் பொண்ணு பாஸ் பண்ணிட்டா உனக்கு சூரத்தேங்காய் விடுறேன் அப்படின்ட்டு வேண்டிப்பாங்க. இதெல்லாம் கூட வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். சில பேர் வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் வேல் குத்திக்கிறேன், என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் இந்த கோவில்ல வந்து இந்த மாதிரி மாலை போடுறேன், இப்படி எல்லாம் சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஒரு விஷயம் கடவுள்கிட்ட வேண்டும் போது எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே போய் ஏன் அந்த கடவுளுக்கு வந்து போட மாட்டீங்க? அதாவதுமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த புரிய வைக்கிறேன். இறைவனை ரெண்டு குணமா சொல்றாங்க. அதாவது ரிஷிகள் முனிவுகள் பார்க்கறது வந்து நிர்குண கடவுளுங்கிறாங்க. கடவுளுக்கு ஒரு குணமும் கிடையாது, அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காரு. வலி வேதனை உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய வலி வேதனையும் அவர் தான் தாங்குறாருன்னு சொல்லிட்டு நிர்குண கடவுள்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சகுன கடவுளுங்கிறாங்க. சகுன கடவுள்னா அவர் எல்லா வேலையும் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு, என்னுடைய பிரச்சனைகளை எல்லாமே தீர்ப்பாரு, என்னுடைய வாழ்க்கையில எல்லா கூடக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்ப்பாரு. பெருவாரியான மக்கள் இந்த இரண்டாவது முறைகளை மட்டும்தான் விரும்புவாங்க. ஏன்னா அவர்கள் வந்து இறைவனை பிரம்மத்தை உணர்வதற்கான அவர்களை பயிற்சியெல்லாம் மேற்கொண்டவர்களோ, இல்லைன்னா பல குருமார்களிடம் இருந்து உபதேசங்கள் பெற்றவங்களோ, இல்லை ஞான கருத்துக்களை பெற்று அந்த இறைவனை புரிந்து கொண்டவர்களோ இருப்பது வந்து பெருவாரியான குறைவு. அவர்களுடைய வேலை அன்றாடம் அவங்களுடைய கடமைகள், அதாவது அவங்க வீட்டு வேலை, அவங்களுடைய சம்பாத்தியம், அவங்களுடைய கணவனுடைய நல்லபடியா இருக்கணும், மகன் நல்லபடியா இருக்கும், அவங்களுடைய எதிர்பார்ப்பு பெரிய பெரிய விஷயங்கள் இருக்காது. நான் கடவுளை ஏன் தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தாந்தம் அந்த அளவுக்கு போகலை. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னன்னா சகுன கடவுள்களை ரொம்ப வழிபடுவாங்க. சகுன கடவுள்னா அவங்க வந்து எனக்கு ஏதாவது செய்வாரு இறைவன். அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில சில நேரங்கள்ல கொடுத்து நான் இதை பண்ணுனா அவர் எனக்கு பண்ணுவார். ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்ன, இப்ப நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுத்தாதான் நீங்க எனக்கு திருப்பி எனக்கு ஏதாவது தருவீங்கிறது ஒரு குணம் நம்மளுடைய மனித இயல்பு இருக்கு. அப்போ மனித இயல்புக்குள்ள இறை வழிபாடை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த இயலாமை காரணமாக செய்கிறத நம்ம வந்து விமர்சனம் பண்றதோ எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய சூழல் என்ன நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து என்னுடைய கணவர் வந்து கேன்சர்ல பாதிப்படைஞ்சிட்டு இருக்காரு, எனக்கு வந்து எப்படியாவது என்னோட பிரச்சனை தெரியும், நான் இதை பண்றேன் அதை பண்றேன். அப்போ அங்க போயிட்டு நீ ஏன் இப்படி பண்ற, உன் கடவுள் தான் பண்ணுவார்ல நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த நேரத்துல அதுதான் ஆறுதல். அப்போ இங்க சகுன கடவுளை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கொடுத்தல் வாங்குகள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது இயல்பு. மனிதனுடைய மூளைகளுக்கு எட்டக்கூடிய இயல்புல தான் இருப்பாங்க. பரம்பொருளை உணரணும், இறைவனை உணரணும், நான் யாருன்னு உணரணுங்கிறவங்க இந்த அதிசயங்கள் எதுவுமே நம்ம கடவுள் நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஞானிகிட்ட போய் நீங்க கேளு, கடவுள் உனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஏன்னா என்ன பண்ணணும், ஏன்னா எல்லாமே பண்ணிட்டாரு. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, அதுக்குள்ள அவரு வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. இப்ப நீங்க கஷ்டப்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே அனுபவிக்கிறது யாரு? நம்ம இல்லையே, அவர் தான் அனுபவிக்கிறார். என்ன அனுபவிக்கல சொல்றீங்க? நீங்க என்ன அனுபவிச்சீங்க? என்ன அனுபவிச்சீங்க? தப்பு பண்ணா நம்ம தான் அனுபவிக்கிறோம். என்ன நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க, நீங்க அனுபவிக்கிறீங்க, கற்பனை பண்ணிக்கிறீங்க. ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு பேருந்து போயிட்டு இருக்கு, அந்த பேருந்துல ஒருத்தர் தொங்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு, தவறி கீழே விழுந்துட்டாரு.
வீல விழுந்தபோது பின்னாடி வீல அவரை ஏத்திட்டு நான் இதை நான் வந்து அந்த செய்தித்தாளில் படிக்கிறேன். அப்போ எனக்கு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், நம்ம அந்த பையனுக்கு எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருக்கும்னு தான் நம்ம தோன்றும். ஆனால் என்னோட சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட பாட்டி வீட்டுல இருந்து எதிர்த்தாப்புல இருக்க வீட்டுல கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக எங்க பாட்டி சொல்றாங்கன்னு நான் வேகமா ஓடி போறேன். போகும்போது இடையில ஒரு ட்ரக்கர் வந்து என்னுடைய வயிற்றுல முன்வீலும் பின்வீலும் ஏற்றி இறக்கிடுச்சு. அப்போ என்னோட பாட்டியையும் எங்க இந்த இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரக்கரை மறிச்சு என்னை வண்டியில தூக்கி போட்டு கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மருத்துவமனையில. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட பாட்டி நான் எங்க போறேன், நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போறோம். அப்படியா பாட்டி, இப்போ இவங்கெல்லாம் எதுக்காக அழுதுட்டு இருக்காங்க? ஆனா என்னோட நினைவில் எனக்கு அந்த வலி தெரியவே தெரியல. அப்போ மெடிக்கல் இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வலிக்கு மேல வலி நம்மளோட மூளை தாங்க, அது தானா மறதிக்கு கொண்டு போயிடும், கோமால கொண்டு போய் விட்டுரும். அப்போ இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வலி வேதனையை நீங்க அனுபவிக்கவே இல்லை, அங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தான் அனுபவிக்கிறான். ஆனா உங்களுடைய நான்ட்டு ஒண்ணு இருக்காங்களா, உங்க பேர் என்னமா? டீனா. அந்த டீனா அந்த நான்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காருல, அந்த நான்கிறவங்க ஐயோ அவங்க என்ன திட்டாங்க அதனால எனக்கு வேதனை வந்துடுச்சு, ஐயோ அவங்க அடிச்சிட்டாங்களா, நீங்க கற்பனை பண்ணிக்கிறேன் இது எனக்கு நடக்குதுன்ட்டு. அப்ப அந்த நான் நீங்க இது இல்லாத நேரத்துல நீங்க நல்லா தூக்கத்துல இருக்கும் போது கொசு கடிக்கும். சிலர் உங்களால அந்த உணர்வே இருக்காம போது அந்த நான் அதை விழிப்புல இல்லை, அதே நான் விழிப்புல இருந்தா என்ன பண்ணணும், ஐயோ கொசு கடிச்சிச்சு. அப்ப அந்த நானுக்கு பின்னாடி இருக்கிறது பரம்பொருள். பரம்பொருள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிறாரு, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அவரு தான் இந்த வலி வேதனை எல்லாம் தாங்குறாரு. எனக்கு இன்னொரு சந்தேகம் சார், இப்போ கடவுளுக்கு வழிபாடு செய்யறோம், கோவிலுக்கு போறோம், இவங்க எல்லாருக்குமே நிம்மதி கிடைக்குமா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். சரிண்ணா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்கள்ல இந்த அளவுக்கு கீழே இறங்கி அதுக்கான பதிலை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட நம்பிக்கை சார்ந்தது. அவர்கள் வேதனையோட போறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், நிறைய மருத்துவமனைகள் எனக்கு ரொம்ப பிடித்த எனக்கு ஞானத்தை கொடுத்தது மருத்துவமனைன்னு நான் சொல்லுவேன். அந்த மருத்துவமனையில எத்தனையோ பேர் துக்கத்துல இருக்கும்போது ஆறுதலா சொல்றதுக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. நீ நல்லாயிருவ சரியாயிருவ அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தவங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்துல துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த இடத்துல போகும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் போது அவங்க அது மாதிரி செஞ்சுட்டு போட்டுமே. மூட நம்பிக்கைக்குள்ள அவங்க போகும்போது கடவுளே அதை சரிப்படுத்திட போறாரு. ஒரு அளவுக்கு மேல போனா அது விமர்சனங்கள் மூலமாக நம்ம எல்லாருமே அது நிறுத்தப்படுது இல்லாமா. ஒரு காலத்துல செய்தது ரொம்ப மூட நம்பிக்கை ரொம்ப அதிகமாக போகும்போது, அவங்களோட நம்பிக்கை ரொம்ப அதிகமாக போகும்போது அதை தடுக்கப்பட்டிருக்கு. அதற்காக அவங்களோட நம்பிக்கை நம்ம கெடுப்பது தவறு இல்லாமா. இந்த நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைன்னா, நம்பிக்கை நம்ம இறைவன் இந்த உலகத்தை படைச்சிருக்கேன், அவனுக்கு எல்லாமே தெரியும், நான் தர்மத்தை பின்பற்றுகிறேன், அதனால நன்மை தான் நடக்குங்கிறது நம்பிக்கை. நான் எது பண்ணாலும் பரவாயில்ல, அவரு என்னை சரிப்படுத்திடுவாரு, நான்லாம் பார்த்துக்குவேன், எனக்கெல்லாம் எல்லாமே அவர் பண்ணிக்குவாரு, கொலை பண்ணிட்டு வரவனும் கடவுளை நம்புறது, இதெல்லாம் வந்து வழிபட ஆரம்பிக்கிறது. மாலை போட்டுட்டேன், தண்ணி அடிச்சு திருப்பி நான் போய் மாலை போடுறது, அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டு வந்து கோயிலில் உட்காந்துட்டு நான் வந்து என்ன வந்து நீ காப்பாத்துன்னு கேட்கறதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ஸோ நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நறுக்குன்னு ஒரே வார்த்தையில பதில் கொடுத்துட்டீங்க. வரப்போற பதிவுகள்ல நம்ம இதை பத்தி நிறைய வாதம் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நமோ நாராயணன்.